உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு கபடி போட்டிக்காக சென்றிருந்த தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட நிலையில் பயிற்சியாளர் பாண்டியராஜனை தனி அறையில் வைத்து கடுமையாக தாக்கியதாக மதர் தெரசா பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி இயக்குனர் கலையரசி தெரிவித்துள்ளார். மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு ரைடு போயிருந்தா, ஜெயஸ்ரீங்கிற பொண்ணு ரைடு போகும்போதுங்க சார், கபடியில அது ஒன் ஆஃப் த ஸ்கில் பேக் கிக் பண்ணும்போது அந்த பொண்ணு பதிலுக்கு இவ்வளவு அடிச்சுட்டா. கிக் பண்ணனால பதிலுக்கு ஜெயஸ்ரீயும் அவங்கள அடிச்ச உடனே அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெயஸ்ரீயை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானு, கோச் பாண்டியராஜன், என்னுடைய டீம் மெம்பர்ஸ் பிளஸ் சப்போர்ட்டுக்கு பெரியார் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி எல்லாரும் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்த மாதிரியே அவங்க சப்போர்ட்டர்ஸ் நார்த் இந்தியா சைடு, அவங்க ஆர்கனைசிங் கமிட்டியில உள்ள வாலண்டியர்ஸ், அபிஷியல்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துங்க சார். ஒரு 5 minutes ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் மேல, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மேல சேரை வச்சு எடுத்து காதோட சேர்த்து அடிச்சு பிள்ளைங்களுக்கு காயம் ஆயிடுச்சு. இது முடிஞ்ச பிறகுங்க சார் என்ன பண்ணிட்டாங்க, இண்டிவிஜுவலா பாண்டியராஜன் கோச்சை மட்டும் ஆர்கனைசிங் கமிட்டியில ஆர்கனைசிங் செக்ரட்டரி சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போனாரு. 4 பேர் சேர்ந்து இழுத்துட்டு போய் ரூம்குள்ள அடைச்சு அவரை 2 பேர் பின்னாடி கைய பிடிச்சிட்டு இவரு பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு. நாங்க வெளியில நின்று கதவை திறங்க, கதவை ஓப்பன் தி டோர்னு பயங்கரமா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் கதவை திறந்த உடனே நான் அந்த இடத்துல சரி பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் பொலைட்டா பேசிட்டு பாண்டியராஜனை கூட்டிட்டு வந்துட்டேங்க சார். அங்க டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துலயே கொஞ்சம் சேஃப்டியான இடத்துக்கு பிள்ளைங்களை எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டோம். இந்த 10 நிமிஷத்துல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் வந்து இந்த மாதிரி அந்த தார்பாங்கா யூனிவர்சிட்டி பொண்ணு வந்து இன்னொரு டீமுடைய கோச் என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லி பாண்டியராஜனை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்க எங்களுடைய விசிக்கு சொல்லி விசில இருந்து அவங்க ஃபர்தரா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து விதின் 1 hour எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி லோக்கல் டிஎஸ்பில இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்ப பக்காவா எல்லாமே ஹெல்ப் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து டெபுட்டி சிஎம்ஏ எனக்கு கால் பண்ணி நேரடியா பேசினாரு. பிள்ளைங்களை பத்தி விசாரிச்சாரு. எல்லாரும் சேஃப்டியா இருக்காங்களா, இமீடியட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் தேவைப்படுதா எல்லாமே விசாரிச்சாங்க. அது எல்லாமே முடிஞ்சு 1 lakh அமௌண்ட்டும் உடனே எனக்கு ஜிபே பண்ணி விட்டாங்க சார். இப்போ பஸ்ல சேஃப்டியா நாங்க பஞ்சாப்ல இருந்து டெல்லி போயிட்டு இருக்கோங்க சார். ஃபர்தரா டெல்லியில இருந்தும் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். தேங்க்யூ சோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூனிவர்சிட்டி டு தமிழ்நாடு கவர்மெண்ட். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.